கிளாஸ் டீச்சர் பிரின்ஸ்பலும் ஏன் எடப்பாடி பழனிசாமி இன்னும் பணம் போடலையா? முதலமைச்சர் ஏன் நரேந்திர மோடி இன்னும் பணம் போடலையா? அதனால் உங்களால் ஃபீஸ் கட்ட முடியலையா? அசிங்கப்படுத்துகிறாங்க, அடிக்கிறாங்க பையனை. பணம் கட்டினா தான் ஒன்று உள்ளே விடுவேன். பணம் 5000 ரூபா கொடுத்து அனுப்புணுங்க. பாருங்கள், 5000 ரூபாய் வாங்கிக்கின்னு பணத்தை வாங்கிக்கின்னு சிஓ கிட்ட போ, கலெக்டர்கிட்ட போ, நீ யாருக்கிட்டாலும் போய் எந்த ரெக்கமெண்டேஷன் கூட எட்டு வா, உள்ளெல்லாம் விடாத அவனை பழி வாங்கிக்கினேன். ஃபீஸ் கட்டலன்ற ஒரு காரணத்தை வச்சு வெளியே அனுப்பி விட்டுக்கினேன். என் பையனை கேட்குறாங்களாம் இன்னும் சொல்லும்போது பசங்கள்லாம் கைத்தட்டி எல்லாம் ஒரே சிரிப்பாக சிரிக்கிறாங்களாம். இவனுக்கு டெய்லி இது மாதிரி முதலமைச்சரையும் சிஎம் வச்சு பிரைம் மினிஸ்டரையும் வச்சு கேட்க, நான் ஃபீஸ் கட்டலைன்னா ஃபீஸு தான் கேட்கணும் பையனை. அதுக்காக முதலமைச்சர் பணம் போடலையா ஒன்றா? உங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி ஏன் பிரதமர் ஒன்றும் பணம் போடலையா? நரேந்திர மோடி அதனால் கட்டலையா? நீ சொல்லி சிரிக்கிறாங்களா? அவனை அசிங்க தாங்க முடியாமல் நீ வீட்டுக்கு போ, நீ யாரை வேணாலும் எடுத்துக்குவா, இந்த சப்போர்ட் வேணாலும் எடுத்து வா, உன்னை உள்ளெல்லாம் விட முடியாது, உள்ளே விடாத பையனை. விட்டா உத அவனை. பனிஷ்மெண்ட்டுன்னா டெய்லி பனிஷ்மெண்ட்டு கொடுக்குறது, வெளியில் நிற்க வைக்கிறது, முட்டி போட வைக்கிறது, அடிக்கிறது, துன்புறுத்துறது, இப்படியா பண்ணி அவன் ஸ்கூல் மன உளைச்சல் ஆகிட்டோம். இதான் நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் பொய்யெல்லாம் சொல்ல. இதை வச்சு வெறியேற்றுறாங்க. இதை பாருங்க, சிஎம் கார்டு சிஎம் கொடுத்துருக்காங்க. வணக்கங்க, நான் சுந்தரவாண்டி கிராமத்துலேருந்து கடலூரில் என் பசங்க 3 பசங்களையும் படிக்க வைக்கிறேன். ஒரு பொண்ணு வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அங்கே படிக்கிறாங்க. 2 பசங்க வந்து ஒருத்தவன் நியூ மில்லியனில், ஒருத்தவன் கான்வென்ட்டு கூத்தப்பாக்கம் கான்வென்ட்டில் படிக்கிறான். சென்ட் ஜோசப் கான்வென்ட்டு கடலூர் படிக்கிறான். 9th படிக்கிறான். அதில் வந்து 18,000 ரூபா ஃபீஸுங்க. 18,000 ஃபீஸில் வந்து 15,000க்கு மேலே கட்டிட்டோம். இன்னும் ஒரு 2,900 ரூபா கட்டணும். அந்த ஃபீஸுக்கு கிட்டத்தட்ட டெய்லி வெளியில் நிறுத்தி அசிங்கப்படுத்துகிறாங்க, அடிக்கிறாங்க பையனை. அவனும் வந்து 4 நாளாக ஸ்கூலுக்கு போகலை. ஏன்டா போகலன்னு கேட்டால், இது மாதிரி நான் ஒரு வாரத்தில் கட்டிடுறேன்ப்பா, நீ போ, எக்ஸாமுக்குள்ளே கட்டிடுறேன்னு சொல்கிறேன். அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. உங்கள் அப்பா வந்து அது தெரியும் இது தெரியும்னு சொல்கிறாரு, பணம் கட்டினா தான் உன்னை உள்ளே விடுவேன்ட்டு சொல்கிறாங்க. ஏன் பணங்க நாங்கள் கட்டுறோம். இன்றைக்கி பணம் 5000 ரூபா கொடுத்து அனுப்புணுங்க. 5000 ரூபா கொடுத்து அனுப்பி அந்த பில்லு எங்கப்பா, அந்த பில்லை காட்டு. அதை பாருங்கள், 5000 ரூபாய் வாங்கிக்கின்னு அவங்க அம்மா தான் எடுத்துகிட்டு போனாங்க. வாங்கிக்கின்னு பணத்தை வாங்கிக்கின்னு இன்னும் 2,900 ரூபாய் கட்டினா தான் நாளைக்கு எக்ஸாமெல்லாம் விடுவேன். சிஓ கிட்ட போ, கலெக்டர்கிட்ட போ, நீ யாருக்கிட்டாலும் போய் எந்த ரெக்கமெண்டேஷன் கூட எட்டு வா, உள்ளெல்லாம் விடாத அவனை சொல்லிட்டாங்க. ஏன் விடலைன்னா, போன எக்ஸாமுக்கு வந்து நான் வந்து ரேங்க் கார்டுக்கு போகும்போது பசங்கள்லாம் வந்து இப்போ சிபிஎஸ்சிக்குனே வந்துருச்சு, இன்டர்நேஷ்னல் லெவலில் சிலபஸ் வந்து போச்சு. அதனால் வந்து சரியாக நடத்த மாட்டாங்க டீச்சர்ஸு. கொஞ்சம் பார்த்து பசங்களுக்கு நாலேஜ் வர்ற மாதிரி நடத்துங்கன்னு சொன்னேன். அந்த மனசில் வச்சுக்கின்னு என் பிள்ளைய தொடர்ந்து உள்ளே விடாமல் பழி வாங்கிக்கினேன். ஃபீஸ் கட்டலன்ற ஒரு காரணத்தை வச்சு வெளியே அனுப்பி விட்டுக்கினேன். என் பையனை கேட்குறாங்களாம் கிளாஸ் டீச்சர் பிரின்ஸ்பலும் ஏன் எடப்பாடி பழனிசாமி இன்னும் பணம் போடலையா? முதலமைச்சர் ஏன் நரேந்திர மோடி இன்னும் பணம் போடலையா? அதனால் உங்களால் ஃபீஸ் கட்ட முடியலையா ன்னு சொல்லும்போது பசங்கள்லாம் கைத்தட்டி எல்லாம் ஒரே சிரிப்பாக சிரிக்கிறாங்களாம். இவனுக்கு டெய்லி இது மாதிரி முதலமைச்சரையும் சிஎம் வச்சு பிரைம் மினிஸ்டரையும் வச்சு கேட்குறாங்க. ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு நாகரிகமே இல்லாமல் ஒரு முதலமைச்சரையும் ஒரு பிரதமரையும் வச்சு இழிவுபடுத்துகிற மாதிரி அவங்க ஏதோ ஏழைங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்க. அது ஃபீஸுக்கும் அதுக்கும் என்னக்குது? ஏன் நான் ஃபீஸ் கட்டலைன்னா ஃபீஸு தான் கேட்கணும் பையனை. அதுக்காக முதலமைச்சர் பணம் போடலையா ஒன்றா? உங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி ஏன் பிரதமர் ஒன்றும் பணம் போடலையா? நரேந்திர மோடி அதனால் கட்டலையா? நீ சொல்லி சிரிக்கிறாங்களா? அவனு அசிங்க தாங்க முடியாமல் ஸ்கூலை விட்டு 4 நாள் ஆகுது நின்றுங்க. சரி, 5 நாள் ஆகுது. 5 நாளுக்கு அப்புறம் நான் 5000 ரூபா திரட்டி கொடுத்து அனுப்புகிறேன், கடன் வாங்கி கொடுத்து அனுப்புகிறேன். அந்த பணத்தை வாங்கிக்கின்னு பில்லு போட்டுட்டு நீ வீட்டுக்கு போ, நீ யாரை வேணாலும் எட்டுக்குவா, இந்த சப்போர்ட் வேணாலும் எட்டு வா, உன்னை உள்ளெல்லாம் விட முடியாது அப்படின்னு சொல்லி பிரின்ஸ்பால் சொல்லி அந்த கிளாஸ் டீச்சர்கிட்ட சொல்லி உள்ளே விடாத பையனை, விட்டா உத அவனைன்ட்டு சொல்கிறாங்களாம். அங்கே அந்த இது பனிஷ்மெண்ட்டுன்னா டெய்லி பனிஷ்மெண்ட்டு கொடுக்குறது, வெளியில் நிற்க வைக்கிறது, முட்டி போட வைக்கிறது, அடிக்கிறது, துன்புறுத்துறது, இப்படியா பண்ணி அவன் ஸ்கூல் மன உளைச்சல் ஆகிட்டான். ஒரு நாள் கூட படிக்க கூடாது. நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டு வந்தேன். சிபிஎஸ்சிக்குனே இன்றைக்கி ஸ்டேட் போர்ட் சிலபஸை மாற்றிருக்காங்க, ஆனால் டீச்சர்ஸுக்கு சரியாக பாடம் நடத்த தெரியல. அந்த மாதிரி டீச்சர்ஸ் எல்லாம் உள்ளே வச்சுக்கிட்டு இது பண்ணுறீங்க. அதனால் கொஞ்சம் நாலேஜ் இல்லை. ஒரு பையன் கூட இங்கிலீஷ் கான்வென்ட்டுன்னு பேரை வச்சுக்கின்னு இங்கிலீஷ் நாலேஜ் ஒருத்தவங்க கூட இல்லை. பசங்க அடுத்த டைம் வரும்போது நான் பசங்கள்லாம் இங்கிலீஷ் பேசணும், அதை டெவலப் பண்ணுங்கள்
என்னட்டு நான் கேட்டு வந்துட்டேன். கேட்டு வந்து உண்மை தான். அதை மனசில் வச்சுக்கின்னு அந்த மேக்ஸ் டீச்சர் போயிட்டு வெறி ஏற்றிக்கின்னு இவங்க அப்பா வந்து அதை கேட்குற கிளாஸ் டீச்சர் ஒருத்தவங்க சயின்ஸ் மிஸ் இவங்கெல்லாம் வந்து வெறி ஏற்றுறாங்களாம் பையனை. நான் வந்து கேட்டு வந்தேன். சிபிஎஸ்சிலேயும் என்னையான ஒரு புக்கு வெளியிட்ருக்காங்க, கொஞ்சம் பார்த்து நல்ல முறையாக நடத்துங்க, பசங்களுக்கு புரியலன்னுட்டு நான் கேட்டு வந்தேன். நான் ஒன்றும் தவறாக கேட்கல, நான் உண்மை கேட்டு வந்தேன். பசங்களை வந்து பழி வாங்கிக்கணும். இந்த மாதிரி கேட்டதுனால இன்னார் புள்ள தானே நீன்ட்டு சொல்லிட்டு தொடர்ந்து பழி வாங்கின்னு இருக்காங்க. நீங்கள் அவனே கூட கேளுங்க. இந்த மாதிரி நரேந்திர மோடி பணம் போடலையா, எடப்பாடி பழனிசாமி பணம் போடலன்னு கிளாஸில் வந்து கூட என்கொயரி பண்ணிங்க நேராக. அந்த ஸ்கூலு கூத்தப்பாங்க கான்வென்ட்டு கடலூர் ஸ்கூலு யாருக்கிட்டாலும் அந்த கிளாஸில் கேட்கலாம். இந்த மாதிரி ஒரு முதலமைச்சரும் ஒரு பிரதமரையும் அசிங்கப்படுத்துகிறாங்க ஒரு ஸ்கூலில் வச்சுக்கினேன், நீ யாருக்கிட்டாலும் போய் சொல்லிக்க, எதனாலும் பண்ணிக்க, நான் பார்த்துக்கணுன்னு சொல்கிறாங்களாம் பிரின்ஸ்பால். அந்த பையனை கேளுங்க, அவனே கேளுங்க. அவன் என்னடா பழனிசாமி கேட்டாங்களா, முதலமைச்சர் கேட்டாங்க, எல்லாம் என்னன்னு கேட்டாங்க. உங்கள் அப்பாவுக்கு தான் எல்லாம் தெரியும்னு சொல்லல, அப்புறம் எடப்பாடி பழனிசாமிகிட்ட சொல்லி காசு போட சொல்லியிருந்தேன்னா போய் ஸ்கூலில் என்னப்பா கேட்டாரு, என்ன சொன்னார் ஃபஸ்ட்டு? இங்கிலீஷ் நாலேஜ் எல்லாரையும் வளர்க்குறதுக்காக சொன்னார். அது மாதிரி எங்கள் அப்பா பேசலாம் அவங்களுக்கு கொஞ்சம் எப்படி சொல்கிறது, பிடிக்கல அவங்களுக்கு. ரொம்ப நேரம் எங்கள் அப்பா கொஞ்சம் ரொம்ப நேரம் பேசுவார், அதனால் அவர் பிளேடு போடுறேன்னு சொல்கிறாங்க அவங்க மிஸ்ஸு சொல்கிறாங்க. அவங்க அப்பா அன்றைக்கி அது மாதிரி தான் சொல்கிறாங்க, என் கண்ணு முன்னாடியே சொல்கிறாங்க. அவங்க அப்பா ரொம்ப அதிகமாக பிளேடு போடுவார் அவங்க அப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. அது மாதிரி இதை சொல்லு, இந்த முதலமைச்சர் முதலமைச்சரை தெரியும்ல, அப்புறம் அவங்ககிட்ட காசு வாங்கி போட சொல்கிறது. எடப்பாடி பழனிசாமி தெரியும்னு சொன்னாங்க. பழனிசாமி பணம் போடலையா பணம் போடலையா அப்படின்னு கேட்டாங்க. நரேந்திர மோடி காசு போடல கேட்டாங்க, ஃபீஸ் கட்டுறதுக்கு. செங்கோட்டையன் காசு போடலாம் கேட்டாங்க. செங்கோட்டையன் கல்வி அமைச்சர் அதை கேட்குறாங்க. இது மாதிரி நாட்டு ஒரு கவர்மெண்ட்டை போய் இது மாதிரி அசிங்கப்படுத்திக்கின்னு இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. நாங்கள் உண்மையை தான் நாங்கள் சொன்னதை பாருங்க. என்னுடைய புள்ள பாரு, அதை எடுப்பா பாரு, என்னுடைய புள்ள தேசிய விருதெல்லாம் வாங்கியிருக்கு. பாரு, நாங்கள் உண்மையை தான் நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் பொய்யெல்லாம் சொல்ல. அவங்க வச்சு கிண்டில் ஏற்றுறாங்க, இதை வச்சு வெறி ஏற்றுறாங்க. அதை பாருங்கள், சிஎம் காட்டு பாரு, சிஎம் கொடுத்துருக்காங்க. பாரு, டெல்லியில் ஜனாதிபதி விருது வாங்கியிருக்கேன் பொண்ணு. ஏன்னா பொய்யெல்லாம் நாங்கள் எதுவும் சொல்லாது. இதை வச்சுக்கின்னு இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. உடனே எடப்பாடி பழனிசாமி பணம் போடலையா, பிரதமர் நரேந்திர மோடி பணம் போடலையா, செங்கோட்டையன் பணம் போடலையா கேட்டால் ஒரு ஸ்கூலில் போய்ட்டு இப்படி எல்லாமே அசிங்கப்படுத்துறதுங்க. பையன் படிக்கலைன்னா அதுக்கு ஃபீஸ் கேட்கலாம். நாங்கள் வந்து டைமு கேட்டுருக்கோம், எக்ஸாமுக்குள்ளே நாங்கள் கட்டிடணும். இந்த எக்ஸாம் வர்றதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணது இப்போ 1000 ஒன்று 2900 தான். 2900 ஒரு 5 நாள் டைம் கேட்டு வந்ததுக்கு உள்ளே விட மாட்டாங்க. 2 நீ 8 வா, எங்கே வேணாலும் பண்ணிக்க, நீ கலெக்டர்கிட்ட போய் சொல்லிக்க, சிஓவில் ஏழை எஜுகேஷன் எங்கே வேணாலும் போய் சொல்லிக்க, எங்களை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க பிரின்ஸ்பால். இப்போ வந்து நான் இது சம்மந்தமாக நான் வந்து கலெக்டர்கிட்டையும் டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர்கிட்டையும் நான் மனு கொடுக்க போகிறேன். இது மாதிரி என் பையன் வந்து ஃபீஸ் கட்ட மாட்டேங்கப்பா, ரொம்ப ஸ்கூலில் என்ன உள்ள விட மாட்டேறாங்க, நான் தற்கொலை பண்ணிக்க போகிறேன்னு 4 நாளாக சொல்லிக்கிறான். அவன் ஏதோ போய் திடீர்னு ஏதாவது பண்ணிக்கிறான். 2900 நாங்கள் கட்ட மாட்டோம், ஏதோ திடீர்னு பண்ணிக்கிறான். இது யார் அவன் பையனை திருப்பி கொடுப்பாங்களா? படிப்பு தான் படிப்புக்காக பையனுடைய படிப்பே வீணாக்குறாங்க. பணத்தை தான் குறிக்கோளாக வச்சிங்கன்னா அந்த இந்த பிரின்ஸ்பால் வந்ததுலேருந்து பணம் மட்டும்தான், நீ எங்கே வேணாலும் போய்க்க, எனக்கு எல்லா சப்போர்ட்டும் நான் சந்தி பண்ணுறாங்க. ஒரு முதலமைச்சர் அசிங்கப்படுத்துறது, ஒரு பிரதமர் அசிங்கப்படுத்துறது, எஜுகேஷன் மினிஸ்டர் அசிங்கப்படுத்துறது, கலெக்டர் அசிங்கப்படுத்துறது, சிஓ அசிங்கப்படுத்துறது, பேரண்ட்டுகளை அசிங்கப்படுத்துறது, எங்கே வேணாலும் பண்ணிக்க. எதனா நான் வந்து ஒரு படிப்பு சம்மந்தமாக போய் பேரண்ட்டு சில இதை கேட்போம். பையன் வந்து நாலேஜ் இல்லை, இங்கிலீஷ் நாலேஜ் கிடையாது. 10 பசங்கள்கிட்டையும் நான் பேசி பார்த்தேன், யாருக்குமே நாலேஜ் இல்லை. கான்வென்ட்டுன்ற பேரை வச்சுக்கின்னு ஒரு இங்கிலீஷ் ஒரு பையன் கூட பேச மாட்டான். இது எப்படிங்க? பணத்தை மட்டும் நாங்கள் கரெக்டாக கட்டிடுறோம், நீங்கள் வந்து படிப்பு சம்மந்தமாக நீங்கள் டெவலப் பண்ண மாட்டீங்களா? இன்னைக்கு கேட்ட ஒரே காரணத்துக்காக என் பையனை தொடர்ந்து பழி வாங்கி இன்றைக்கி ஸ்கூலு உள்ளே விடாத அவனை சொல்லி தனிமைப்படுத்துகிறாங்க. இன்னும் இதை போனாக்கா ஒரு பொண்ணு வந்து போய் பார்க்குறோம், வெளியில் ஒரு மரத்துங்கீழே ஒரு பையனை கொண்டு போய் ஓரமாக உட்கார வச்சுக்கிட்டு, ஒரு பொண்ணை வந்து அந்த ஆஃபீஸ் ரூமு பக்கத்தில் அங்கேயே உட்கார வச்சுக்கிது. அந்த பேரண்ட்டுக்கு தெரியாமல் அங்கேயே உட்கார வச்சுக்கிட்டு அந்த பொண்ணெல்லாம் மன உளைச்சல் ஏற்பட்டு ஏதாவது தற்கொலை பண்ணிக்கிறாங்க. என்ன பண்ணுறது? பையன் 4 நாளாக சொல்லிக்கிறான், நீங்கள் நான் வந்து எனக்கு வந்து ஃபீஸ் கட்டலாம், நான் தூக்க மாட்டிக்குவேன், நான் எங்கன்னா ஓடிடுவேன், பாய்சன் எதனா சாப்பிட்ருமேன்றான்.
அந்த அளவுக்கு மன உளைச்சலை கொடுக்குறாங்க அந்த கிளாஸ் டீச்சர்ஸும். ஒரு மாதமாக வெளியில் உட்கார வச்சுருந்துக்கிறாங்க. அவனுக்கு ஒரு மாதமாக பனிஷ்மெண்ட்டு தண்டனை கொடுத்துக்கிறாங்க. போகும்போதெல்லாம் பனிஷ்மெண்ட்டு தண்டனை கொடுப்பாங்களாம். நான் ஒரே ஒரு வார்த்தை இந்த மாதிரி கேட்டுட்டு வந்தேன், படிப்பு சம்மந்தமாக பசங்களை டெவலப் பண்ணுங்கள், ஃபீஸ் எல்லாம் நான் கஷ்டப்பட்டு கட்டுறேன்னு கேட்டதுக்காக இப்படியா வந்து அவனை மனசுலேயே வச்சுக்கின்னு வேறு விதமாக அவனை பழி வாங்குறாங்க. இதுக்கு வந்து உடனடியாக நீங்கள் நேரடியாக வந்து விசாரணை பண்ணி மாவட்ட கல்வி அதிகாரி சரி, கலெக்டர் ஐயாவும் சரி, நேரடியாக வந்து முதலமைச்சர் ஐயாவும் சரி, இது நேரடியாக தலையிட்டு உடனே என்கொயரி பண்ணி எங்களெல்லாம் கேட்டது உண்மையா, ஏன் அந்த மாதிரி கேட்குறீங்க, பையன் ஃபீஸ் கட்டலாம் பேரண்ட்டை தான் நீங்கள் கேட்கணும், கூப்பிட்டு விசாரிக்கணும், பேரண்ட்டை கூப்பிட்டு என்ன எழுதி வாங்கிக்கணும், எத்தனை நாளில் கட்ட போகிறீங்க என்ன, அதெல்லாம் கிடையாது. அப்படியே பழி வாங்க வேண்டியது, வெறியேற்ற வேண்டியது, பசங்களை போட்டு அட்டின்னு அடிக்க வேண்டியது, திட்டு போய் ரூமில் வச்சு. இந்த மாதிரி ஒரு பிடி மாஸ்டர் ஒருத்தர் இருக்காப்புல போட்டு மாட்டை அடிக்கிற மாதிரி அடிக்கிறது, அவர்கிட்ட விட்டுறது, தனியாக விட்டு அடிக்க வேண்டியது, அப்படியே உள்ளே வச்சு இது பேரண்ட்டுக்கிட்டெல்லாம் போய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அடிக்க வேண்டியது, காதுலேயே அடிக்க வேண்டியது. திடீர்னு மயக்கம். அது மாதிரி பையன் எத்தனை நாள் உத வாங்கி வந்து சொல்லாமல் வீக்கம் எல்லாம் வீங்கின்னு அடிச்சிருக்கிறான் அந்த பிடி மாஸ்டர். அந்த பிரின்ஸ்பாலு நைஸாக பதமாக கூப்பிட்டு இந்த மாதிரி தொடர்ந்து அடிக்க சொல்லிடுறது, பழி வாங்க விட்டு அப்படியே தெரியாத மாதிரி உள்ளே உட்காந்தின்னு இருக்கிறது. யார் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நான் பேசிக்கிறேன், நீ அனுப்பு முதல்ல ஃபீஸு நாளைக்கு அந்த பையன் கட்டினா மட்டும் எக்ஸாமுக்கு விடு, இல்லைன்னா அனுப்பிச்சி விடு, நான் பார்த்துக்கிறேன். வேறு விதத்தில் ஏதாவது அவன் பேரில் காரணத்தை காட்டி அவன் வந்து படிக்கலை, ஸ்கூலுக்கு வரல, ஸ்கூலுக்கு 24 நாள் லீவ் போட்டுக்கிறியா, மொத்தம் 24-25 நாள் லீவ் போட்டேன். 25 நாள் அவங்களால தான், அவங்க உள்ளே விடாததுனால தான் பையன் ஆப்சண்ட் ஆகிறான், போக மாட்டான். என்கிட்ட கொஞ்சம் பணம் இல்லை, எனக்கு உடம்பு சரியில்லைன்றதுனால எனக்கு வெளியில் போய் கொஞ்சம் உடம்பு சரியில்லாத நான் போகல. நான் வந்து ஒரு கிடைக்க தான் ஃபீஸ் கட்டேன். 3 பசங்கன்றதுனால 3 பசங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஃபீஸ் கட்டணும். ஆனால் லீவுக்குள்ளே கட்டிவிடுவேன் நான். அதை கொஞ்சம் பொறுத்துக்காமல் இந்த மாதிரி பழி வாங்குறாங்க. நீங்கள் நான் கவர்மெண்ட் வந்து எப்போ எந்த காரணம் எந்த ஸ்கூலுமே சரி, தனியார் ஸ்கூலுவா, முதலமைச்சர், பிரதமர், கல்வி அமைச்சர், இந்த மாதிரி கலெக்டரை பார்த்து உனக்கு செல்வாக்கு இருக்கலாம், அதுக்காக நான் கலெக்டர்கிட்ட கூட போ, சிஓ கிட்ட போ, எங்கே வேணாலும் போ, நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லக்கூடாது. உனக்கு யாராவது தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் இருங்க, நாங்கள் ஃபீஸ் கட்ட முடியல, வறுமையிலாலும் கொஞ்சம் ஃபீஸ் கட்டல, லேட்டாக இருந்தாலும் கட்டிடுவோம். நீ எல்கேஜிலேருந்து நான் காலேஜ் வரைக்கும் படிக்க வச்சு வந்துருக்கேன், எனக்கு தெரியாதுங்க, நாங்கள் ஃபீஸ் கட்டாமல் படிக்க வச்சு வந்துக்கிறோம். ₹1 பேலன்ஸு, போன வருஷம் ஃபீஸ் ஏதாவது இது வரைக்கும் பேலன்ஸ் இருக்குதா கேளுங்க, எதுவுமே கிடையாது. வருஷம் முடிச்சுடுவோம். நாங்கள் முடிச்சுட்டு புது வருஷத்துக்கு உண்டான பணத்தை கட்டுவோம். சரி, நாங்கள் கொஞ்சம் முன்ன பண்ண ஆகும், அவ்வளோதான். எக்ஸாமுக்குள்ளே முடிச்சிடலாம், கட்டிடலான்னு தான் நாங்கள் இருந்தோம். இப்போ இன்றைக்கி 5000 கொடுத்தது கூட அந்த பில்லு எங்கே பேர் 5000 பணத்தை வாங்கிக்கின்னு மீதி 2900 எழுதிக்கிறாங்க பாருங்கள். அதுலேயே 2900 அவனை ஸ்கூல்லே விடாது, யார் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. உடனடியாக விசாரித்து அவங்கள விசாரணை பண்ணி அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணுங்க. நான் வந்து கலெக்டர் ஐயாக்கிட்டையும் மனு கொடுக்க போகிறேன், டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஐயாக்கிட்டையும் நான் இன்றைக்கி மனு கொடுத்து, நீங்கள் நேரடியாக மனு கொடுக்குறேன், நேரடியாக வந்து விசாரணை பண்ணி அவங்க உடனடியாக அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணுங்க. எடுத்தால் தான் மற்ற புது பசங்கள்லாம் பாதிக்காத எல்லா பிள்ளைங்களுக்கும் ஒரு நல்லதாக இருக்குங்க. அங்கங்கே தனி செல்வாக்குள்ளே வச்சுக்கின்னு அவங்கவுங்க ஒரு இந்த மாதிரி அசிங்கப்படுத்திக்கின்னு கேவலப்படுத்துகிறாங்க. இன்னும் உள்ள அரசியலாக பண்ணுறாங்க. நாட்டை ஆளக்கூடியவங்க அவங்களுக்கு தெரியாது. ஒரு சலுகை ஒரு கவர்மெண்ட்டில் ஏதாவது ஒன்று அறிவிக்கிறாங்கன்னும் போது அதையா குறிப்பிட்டு சொல்கிறாங்க. சரிங்க, நான் வந்து இன்றைக்கி மனு கொடுத்துட்டு நீங்கள் ஐயா முதலமைச்சரும் சரி, நம்ம கலெக்டர் ஐயாவும் சரி, சிஓ ஏதாவது இன்றைக்கி அவங்க மேலே நடவடிக்கை நான் எடுக்கிற மாதிரி நீங்கள் ஏதாவது பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க. கிளாப் பண்ணுறாங்களாம். கிளாஸ்லேயும் அதிகமாக ஃபீஸ் கட்டாமல் இருக்கிறனால, லீவ் அதிகமாக போட்டதுனால சொல்லி கைத்தட்டி சிரிக்கிறாங்க எல்லாம். சரி.